இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு பரஸ்திரி அல்லது ஒரு வேசியினுடைய குரலானது சந்துகளினுடைய பதிவிருக்கிற இடத்திலிருந்து மாலை மயங்குகிற அந்தி நேரத்தில் இருண்ட வேளைகளில் அங்கே வாலிபர்களை, பேதையான வாலிபர்களை பாதாளத்துக்கு நேராக, மரண அறைகளுக்கு நேராக கொண்டு போய் விடும்படியான ஒரு அழைப்பை கொடுப்பதாக 7ஆம் அதிகாரத்திலே சாலமோன் ஞானி குறிப்பிட்டிருந்தார். இந்த 8ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஞானமானது கூப்பிடுகிறது, புத்தியானது சத்தமிட்டு அழைக்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்தில், வழியருகே உள்ள மேடைகளில், நார்ச்சந்திகளில், பட்டணத்தினுடைய முகப்புகளில், நடை கூடங்களிலெல்லாம் நின்று அவைகள் கூப்பிடுகிறதாக இந்த அதிகாரத்தை அவர் தொடங்குகிறார். நடைக்கூடங்கள் என்பது பயணிகள் பொருட்களை வாங்கும்படியாக வணிகர்களிடம் பேரம் பேசுகிற இடம். இன்றைக்கி சண்டே மார்க்கெட் என்றெல்லாம் பார்க்குறோம். நடைமேடைகளில் அநேக பொருட்களை போட்டு கூட்டமாக ஜனங்கள் அவைகளை வாங்கும்படியாக கூடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நிறைந்த இடமாகவும், பட்டண முகப்புகளில் அந்த நாட்களில் தொழுகை கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தபடினால அங்கேயும் மக்கள் அதிகமாக கூடுகிற இடமாக இருந்த அந்த இடங்களிலும் ஊர் வாசல்கள், நீதி விசாரணைகளும் மற்றும் வியாபாரங்களும் அந்த நாட்களிலே ஊர் வாசல்களிலே நடைபெறக்கூடியதாக இருந்ததுனால அங்கேயும் அந்த கூடுகிற இடங்கள், நார்ச்சந்திகள், 4 சந்திகள் சந்திக்கிற இடங்கள், வழியருகே உள்ள மேடைகள் எல்லாமே மக்கள் கூட்டமாக கூடுகிற இடங்களிலே நின்று கொண்டு, மனுஷரே உங்களை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும், பேதைகளை விவேகமடையுங்கள், மூடர்களே புத்தி உள்ள சிந்தையாயிருங்கள், கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன் என்று சொல்லி இங்கே ஞானம் கூப்பிடுகிறது போல இங்கே நீதிமொழிகளினுடைய ஆக்கியோன் சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் ஞானம் எப்பொழுதிருந்து இருக்கிறது, இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனையான வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை இங்கே இந்த சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரையிலும் அழகாக சொல்லுகிறார். பூர்வம் முதல் தமது வழியின் ஆதியாக, தொடக்கமாக கர்த்தர் என்னை கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறது. அது அவருடைய பக்கத்தில், அவருடைய அருகில் நான் இருந்தேன். ஆதி முதல் கர்த்தர் என்னை தன்னுடைய வழியில் அவர் கொண்டிருந்தார். பூமி உண்டாகிறதற்கு முன்னும் ஆதி முதற்கொண்டும் நான் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று ஞானம் தன்னுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறது. ஆழங்கள், ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகள் உண்டாகிறதற்கு முன்பாக, மலைகள் நிலை பெறுகிறதற்கு முன்பாக, குன்றுகள் உண்டாகிறதற்கு முன்பாக, பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியின் மண்ணின் திரள்களையும் அவர் உண்டாக்குகிறதற்கு முன்பமே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறது. வானங்களை படைக்கையில் அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையில், உயரத்தில் மேகத்தை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையில், சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடி அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமிக்கு அஸ்திபாரங்களை நிலைப்படுத்தும் போதெல்லாம் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் நான் கலிகூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களோடைய மகிழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று தன்னுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு விலாசத்தை குறித்து இங்கே ஞானம் குறிப்பிடுகிறது போல இங்கே சாலமோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். உலகிலே மிகச்சிறந்த ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிற அந்த ஞானத்தினுடைய அதனுடைய பிறப்பை குறித்து, விலாசத்தை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆதி முதல் கொண்டு அவர் வழியில் நான் இருக்கிறேன், அவருடைய வழியாக என்னை அவர் வைத்திருக்கிறார். இந்த பூமிகள் தோன்றுகிறதற்கு முன்னும், வானங்கள் தோன்றுகிறதற்கு முன்னும், சமுத்திரங்கள் தோன்றுகிறதற்கு முன்னும், பூமி அஸ்திபாரப்படுகிறதற்கு முன்னும், சமுத்திரத்துக்கு எல்லைகளை அவர் நியமிக்கிறதற்கு முன்னும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக நான் இருந்தேன். நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று கூப்பிடு. அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியமுள்ள ஞானமானது எல்லா இடங்களிலும் நின்று நம்மை அழைக்கிறது போல, பேதைகளை விவேகமடையுங்கள் என்று சொல்லி அழைக்கிறது போல சாலமோன் இந்த பகுதியை எழுதுகிறார்.
இப்படிப்பட்ட ஞானத்தை அதிகாலையில் தேடுகிறவர்கள் அதை கண்டடைய முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எழுதி இன்றைக்கு உலகம் மக்கள் மனிதர்கள் அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு இந்த ஞானம்தான் உதவி செய்கிறது. ஞானம் இருந்தால் தான் இந்த பூமியிலையும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இதற்கு பின்பாக ஒரு ஜீவனை கண்டடைகிற நித்திய வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவர் 10ஆம் வசனத்திலிருந்து இந்த ஞானத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெள்ளியை பார்க்கிலும் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கதெல்லாம் அதற்கு நிகரல்ல என்று சொல்லிட்டு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தீமையை வெறுப்பது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமை, அகந்த, தீய வழி, புரட்டுவாய், இவைகள் தான் தீமைகள். இவைகளெல்லாம் நீங்கள் வெறுத்துட்டு நீங்கள் ஞானத்தை நேசித்தீங்கன்னு சொன்னால் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும் ஆலோசனை மெய் ஞானம் என்னுடையது. ஒரு மனுஷன்ட்ட இந்த ஞானத்தினுடைய ஆலோசனைகளும் மெய் ஞானமும் இருந்ததுன்னா அது சொல்லுது, நானே புத்தி வல்லமை என்னுடையது அப்படின்னு சொல்லுது. இதை பெற்றுக்கொண்டோன்னா அந்த உலகத்தில் வெற்றி உள்ள மனிதர்களாய் வாழ முடியும். ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செய்கிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். ஆளுகை செய்யலாம், ஆனால் வெற்றியுள்ள ஒரு ஆளுகை செய்யும்படியாக, நீதி உள்ள ஒரு ஆளுகை செய்யும்படியாக என்னை பெற்றுக்கொண்ட மனிதர்களால் தான் முடியும் என்று சொல்லி இங்கே ஞானம் கூறுகிறது போல ஞானி குறிப்பிடுகிறார். வசனம் 18 சொல்றார், ஐஸ்வர்யம், நிலையான பொருள், கணம், நீதி இவைகள் எல்லாம் என்னிடத்துல இருக்குது. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருள்களை சுதந்தரிக்கும்படியாக அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படியாக அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். ஞானம் தேவன் உலகை படைக்கும் போதே அவரோடு இருந்ததாக கூறப்படுகிற அந்த ஞானமானது இவ்வளோ பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த பூமியில் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு மேலாக என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், அவன் அவரிடத்தில் கர்த்தரிடத்தில் தயை பெறுகிறான். இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதிகாலையில் தேடி ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி அழைக்கிற அந்த ஞானமாகிய அந்த கிறிஸ்துவை நமக்குள்ளாக உள்ளடக்கி கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கு நேராக அது வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினாரே. அவர் சொன்ன வார்த்தைகள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். பரலோகத்துக்கு நேராக, ஜீவ வழிக்கு நேராக வழி நடத்தக்கூடிய ஒரு வழியாக ஒரு ஞானம் இருக்கிறதை இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த ஞானத்தை வெறுக்கிறவர்களை குறித்து வசனம் 36 சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லி முடிக்கிறது. 7ஆம் அதிகாரத்தில் அந்த பெண்ணுடைய குரலுக்கு கேட்கிறவனுடைய வழிகளெல்லாம் பாதாளத்துக்கு போய் சேர்ந்துரும், மரண அறைகளுக்கு கொண்டு போய் விட்டுறோன்னு சொல்லுகிறது போல இங்கே ஞானத்தை வெறுக்கிற ஒரு மனுஷன் தான் ஆத்துமாவை இந்த பூமியில் சேதப்படுத்துகிறவன் மாத்திரமல்ல, அவன் மரணத்தை விரும்புகிறவனாக நரகத்துக்கு போய் சேருகிறவனாக அவன் வாழ்க்கை மாறிவிடும். அதிகாலையில் என்னை தேடுங்கள், தேடும் பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி ஞானம் கூப்பிடுகிறது போல இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஞானமாகிய இயேசு கிறிஸ்து, அதைத்தான் பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31 சொல்கிறாரு, அவரே இயேசுவே நமக்கு தேவனால் ஞானமானார், நீதியானார், பரிசுத்தமானார், மீட்பானார். அவரை நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் அரவணைத்து கொள்ளும் பொழுது எல்லா இடங்களிலும் நின்று கூப்பிடுகிற அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த அவர் அருகில் செல்ல பிள்ளையாக இருந்த என் இயேசுவை நமக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பூமியிலும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ள முடியும். வாஞ்சிப்போம், அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில்
உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றிக் கொண்டே